السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணிமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய நுகர்த்தொழிலுக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேரடி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த விஷயம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாமெல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து அல்குர்ஆனை அரபியில் ஓதி ஓதி மூடி வைத்துவிட்டோம். அதனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பது புரியாமல் இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறையினர்கள் எல்லாம் அந்த வழிமுறையை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் போத பழகிவிட்டு பிறகு ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிந்து கொண்டு கோர்வையாக அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொண்டு ஒரு சமுதாயம் வளர முற்பட்டால் அல்லாஹ் சொன்ன சமுதாயமாக வருகின்ற தலைமுறையினர்கள் வருவார்கள். அவருடைய ஆரம்ப பிள்ளையாக தான் வல்ல ரஹ்மான் உலகம் முழுவதும் எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் அறிஞர்களை, அதாவது மொழிக்கலை ஆசிரியர்களை ஏற்படுத்தி அதை எல்லோரும் புரிந்து கொள்கிற வகையில் அல்லாஹ் எளிமையாக வைத்திருக்கிறார். அது நாமும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பெரியவர்களும் சிறியவர்களும் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையை கையாண்டால் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் அல்லது 2 வசனம் ஏற்கனவே ஓதிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப ஓடட்டாது. புதிய முயற்சியாக 10 நிமிடம் இதற்காக எடுத்து அதை தெரிந்து கொள்ள முற்பட்டால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய மாறுதல் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்படும். அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான் என்று விளங்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் இன்னும் ஏதாவது சொல்லுகிறானா என்று தேட ஆரம்பித்து விடுவோம். அதற்காகத்தான் இந்த வழிமுறையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. இது மாதிரி முதல்ல சரியாக ஓதுவதற்கு பழக வேண்டும். ஒருவேளை பெரியவர்களாக இருக்கிறவர்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்கள், நான் ஓத பிராக்டிஸ் இருக்கிற, இப்போ புதுசாக ஓதுவது என்பது எனக்கு இயலாத காரியமாக இருக்குது அப்படி அதை நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை தமிழில் படிக்க தெரிஞ்சாலும் சரி, அதாவது இவர்கள் கேட்டாலும் கூட போதும். இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் குரானை ஓதி ஆடியோ கேட்குற விஷயங்கள்லாம் அல்லாஹ் விரும்பியால் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் வீட்டில் அந்த குரானுடைய அரபி வசனங்களை ஓதுகிற மாதிரி, அப்புறம் தமிழில் சொல்லுகிற மாதிரி இன்னைக்கு இருக்கா இல்லையா, நிறையா இருக்குது இன்னைக்கு. அதெல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. பெரியவங்கள்லாம் குறிப்பாக இளைஞர்கள் இதை கையில் எடுக்கணும். இது ஓதி படித்து சிந்திக்கிறது. இப்போ நான் ஓதுனேன் இல்லையா, இப்போ ஓதும் போது எத்தனை பேர்களுக்கு இது புரிந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓதும் போது எத்தனை பேர் புரிஞ்சது புரியாது. ஆனால் சில பேர் புரிஞ்சிருக்கிற எல்லாம் மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லல. இதை உள்ள இருக்க அர்த்தத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் உள்ள இருக்குன்னு பாருங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் ஹலக்னல் இன்சான. இந்த குரானை நீங்கள் ஓதும்போது லாம் காஃப் தா போட்டு சில வார்த்தைகள் வரும். எங்கேயுமே லக்கதுன்னு சொல்லி
இந்த லக்கது என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் அல்லாஹ் சொல்ல அழுத்தமாக அந்த விஷயத்தை பதிவு செய்கிறான் மக்களுக்கு. அந்த விஷயம் மிக முக்கியமானது, உறுதியானது, நிச்சயமாக அப்படி அதுக்காக 2 எழுத்தால் தான் அங்கே போடுகிறான். ஒன்று ராமன் தனியாக போட்டாலும் அது அர்த்தம் தான், கது என்ற வார்த்தையை போட்டாலும் அந்த அர்த்தம் தான். இந்த இடத்துல லக்கது என்று போட்டு 2 விதமான முக்கியத்துவம் உள்ள இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இந்த விஷயத்தை. லக்கதை கலக்கினர் இன்சான், நிச்சயமாக உறுதியாக நாம் தான் இந்த மனிதனை படைத்திருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் ஏற்கனவே அறிவியல் மூலமாக சொல்லப்பட்ட தியரி ஒன்று இருக்குது. அதான் டார்வின் தியரி. அதான் டார்வின் தியரி அதுக்கு படிச்சிருப்பீங்க சயின்ஸில். அந்த டார்வின் என்ன பண்ணுறாங்கன்னா குரங்கு மூலமாக மனிதன் வந்தாலும் எழுதி வச்சிருக்கிறான் சயின்ஸை கண்டுபிடிச்சி. குரங்கு பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கல, கை கால் இருக்குது, அது சொல்லிடுறது வைக்க திங்கத்தில் மனுஷன் மாதிரி பாத்திரம் போல இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தா அது மரத்தை தாவுது, அது பத்துக்கு மரம், அது மனுஷன் தாவுறான். இதே மாதிரி தான் மனசை அவன் கற்பனை பண்ணி அவன் தேரையை எழுதிருக்கான் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி. இன்றைக்கு சயின்ஸில் இருக்காதுன்னு தெரியல, நான் படித்தப்போ சொல்கிறேன் இதெல்லாம். இன்றைக்கு சில இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா பரிணாம வளர்ச்சிங்கிற பேரில் மனுஷன் மூலமாக, அதாவது குரங்கு மூலமாக மனுஷன் வந்தாங்கிறான். இங்கே அவன் தயாரில்லை சயின்ஸில் நல்லா சொல்கிறானே. அப்படி கிடையாது. இது எப்படி இறங்கினது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1477 447 வருஷத்துக்குள்ளே இறங்கியது. அதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள்லாம் சொல்லப்பட்டது மனுஷன் நான் தான் படித்தேன். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர் முதலிலேருந்து அவங்களோட ஒய்ஃபு படிச்சிருக்கிறேன். அவங்க 2 பேர் மூலமாக தான் எல்லாம் உருவாகிருக்கிறீங்க. அப்போ உருவாகுதல் என்பது ஒரு ஜோடி மூலமாக உருவாகுது என்ற சயின்ஸாக தான் சொல்கிறாங்க. உருவாகுது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு ஜோடி மூலமாக உருவாகிறது. இது மிகப்பெரிய தத்துவம். இது அல்லாஹ் சொன்ன தத்துவம், படைத்தவன் சொல்ற தத்துவம். இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான் எல்லா விஷயத்தையும் ஜோடி இருக்குது. கோழி இருக்குல்ல, கோழிக்கு ஒரு ஜோடி வேணும். அது எந்த உயிரினமாக இருந்தாலும் ஆண் பெண் ஜோடி வேணும். கரண்ட் இருக்குனாக்கா அதுக்கு ப்ளஸ் மைனஸ் வேணும். அவன் சொல்கிறான் ப்ளஸ் மைனஸ் சேர்ந்தால் தான் கரண்ட் உண்டாகுது. அவன் எந்த பொருளை எடுத்தாலும் ஜோடி இருக்குன்னு அவன் இன்னைக்கு கண்டுபிடிச்சு விட்டு அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரு ஜோடி மூலமாக உருவாகிற அந்த விஷயம் அந்த ஜோடி வழியாகத்தான் வருகிறது. மனிதன் என்று சொன்னால் மனிதன் மூலமாக வருகிறான், விலங்குகள் என்று சொன்னால் அந்த விலங்கு மூலமாக வருகிறது. இப்படி எல்லா ஜோடிகளுமே அந்த ஜோடி மூலமாக வருகிற அந்த இனப்பெருக்கத்தை தான் செய்கிறது. அப்ப பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு இனத்தின் மூலமாக வருவதை தவிர இன்னொன்றின் மூலமாக வருவது இல்லை என்ற மிகப்பெரிய உண்மையை ஒரே ஒரு 2-3 வார்த்தை நல்லா கொண்டு வருகிறாங்க இந்த தத்துவத்தை தான். அதுக்காக கது போட்டிருக்கிறாங்க. சும்மா கலக்கலாம் என்று சொன்னாலும் போதும், சும்மா கலக்கிற இன்சான் சொன்னாலே போதும். அரபி இலக்கணப்படி கலக்கிற இன்சான நான் மனிதனை படித்திருக்கணும் வேற வசனங்கள் வருது. ஆனால் இந்த இடத்துல ஏன் அதெல்லாம் சொல்லுகிறான் என்று சொன்னால் இது மாதிரி இந்த தொண்டு பேர வருவாங்கல்ல, தெரியாத பேர் வருவானுங்க வந்து ஆய்வுகள் பேர் ஏதாவது மக்கள் வந்து பரப்பி விட்டுருவான். அதுக்காக அப்பயே அதான் என்ன தலை போட்டு நிச்சயமாக நான் தான் மனுஷனை படைத்திருக்கிறேன் ஒரு பாயிண்ட். அதுக்கு சொல்றான் அதற்கு பிறகு அவனுக்கு உள்ளார உள்ளம் என்ற ஒரு விஷயம் ஒரு பார்த்து ஒன்று இருக்குது. அது கண்டுபிடிக்கிறதுன்னா இவனும் இதயத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான், மூளையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். உள்ளம்னு சொல்ற நினைக்கிற என்ன வருதுல அந்த உள்ளம்ங்கிற பார்த்து ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்கானா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது உள்ள தோணுகிறது, உள்ள இருக்கிறது. அதெல்லாம் நம்ம நினைப்பு பிரதிபலிக்கிறது. அதை அதான் சொல்றான், அந்த உள்ளத்துக்கு உள்ளார நீ நினைக்கிறீல்ல உள்ளத்துக்கு உள்ள நீ நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கீல்ல, அதை நாம் அறிகிறோம். இந்த பண்பு உள்ள இந்த தகுதி உள்ள நான் தான் உன்னை படைத்திருக்கிறேன். இப்படி படி சேர்த்து வைக்கணும். அந்த இப்போ உள்ளத்தில் பேசிட்டு இருக்கிறிய அதை யாரும் அறிய முடியாது, எந்த டெக்னாலஜியும் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பிளட்டை கண்டுபிடிச்சிடறான், ஏ குரூப்பா பி குரூப்பான்னு சொல்லி. அந்த பிளட்டுக்குள்ள சக்கரை இருக்குதா சுகர் இருக்கா கண்டுபிடிச்சிடறான், கொலஸ்ட்ரால் இருக்கா கண்டுபிடிச்சிடறான். அப்போ கண்டுபிடிக்க வேண்டியதானே உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்குள்ள பேசுறதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த அதெல்லாம் வச்சுருக்காங்க, ஆடியோ மைக்ரோ வச்சுருக்காங்க. இதை எப்படி துடிக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறானா இல்லையா? அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி காய் பார்ப்போம். இன்னும் சல்மான் உள்ளத்துக்குள்ள இவர் நினைக்கிறாரு, அவர் நான் அந்த லேபில் பண்ணி விட்டுருக்க பாருங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது எவனும். ஏன்னா அதை சொல்லிவிட்டால் மிகப்பெரிய பாதிப்பு தமிழ் சமுதாயத்துக்கு ஏற்படும். அதை பார்த்து சொல்லிட்டு வச்சுங்க, என் உள்ளத்துக்குள்ள என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அது பழகவே முடியாது யாருன்னு. ஒய்ஃபு ஹஸ்பண்டோட பழக முடியாது, பிள்ளைங்க வாப்பாவோட பழக முடியாது, யாரும் கூட பழக முடியாது. அந்த அளவுக்கு ரகசியமான விஷயம்.
அந்த ரகசியமான விஷயம் வந்து அல்லாஹ்வுக்கு அந்த மனுஷனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்போ ரகசியமான விஷயத்தை அறிகின்ற நான் தான் உன்னை படிச்சிருக்கிறேன். நான் உன்னை படிச்சிருக்கிறதுனால நீ உள்ளத்துல பேசுறிய அதை கொஞ்சம் கேர் பண்ணி வச்சுக்க, ஜாக்கிரதையா வச்சுக்க. ஏன்னாக்கா அந்த உள்ளத்துல நினைக்கிற நினைப்புக்குத்தான் உனக்கு கூலியாக நாளைக்கு வந்து அடைய போகிற நீ. உனக்கு கிடைக்க போகிற கூலியாக அந்த உள்ளத்துல என்ன நினைக்கிறத பற்றி தான். ஈமான்களோட பொக்கிஷம் அதுதான். நம்ம நம்பிக்கைன்னு பேசுறோம்ல, அந்த நம்பிக்கை என்பது உள்ளத்துக்குள்ள என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறதுங்கிறத பற்றி உனக்கு மட்டும் தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நீ வந்து இந்த மார்க்கத்தை பற்றி என்ன நம்ப வச்சிருக்கிற, அல்லாஹ்வை பற்றி எப்படி வழங்கி இருக்கிற, உலக வாழ்க்கையை பற்றி எப்படி வழங்கி வச்சிருக்கிற, உலகத்தில் கொஞ்ச காலம் தான் வாழப்போன்னு நினைக்கிறியா அல்லது காலகாலமாக வாழப்போன்னு நினைக்கிறியா, அல்லது மௌத்துக்கு பிறகு கண்டிப்பாக எழுப்பப்படுவோம் நினைக்கிறியா இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அமல் இருக்கா இல்லை, எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்டது. இது அந்த நம்ம சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல வந்து சரியா இருக்கிறோமா இல்லையா என்பது யாருமே கண்டுபிடிக்க முடியாத ரகசியம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நான் உள்ளத்துக்கு உள்ள இருக்கிற பேசிட்டு இருக்கீங்கள, நினைக்கிறீங்கள, அதை நான் அறிகிறேன். அதனால அந்த நினைக்கிற விஷயத்தை நான் தான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று முதல்ல அதுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். எந்த பயான் பேசுறவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது, நபி சொல்லிக் கொடுக்க முடியாது, யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு சொல்லிக்கணும். என்னை படைத்திருப்பவர்கள் மிகப்பெரியவன், அவன் தான் என்னை படைத்திருக்கிறான், அவன் தான் என்னை வாழ வைத்திருக்கிறான், அவன் தான் என்னை வந்திக்க செய்திருக்கிறான், அவன் தான் என்னை கபருக்குள்ள போய் போட இருக்கிறான், அவன் தான் என்னை எழுப்ப இருக்கிறான், அவன் முன்னாடி தான் நான் நிற்க போகிறேன் என்று நம்மளோட மனசுக்குள்ள பேச சொல்றான். அப்படி மனசுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கையில நாம சரியா இருக்கிறோமா இல்லையாங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மையாக அல்லாஹ் இந்த வசனத்தில் பயிற்சிக்கிறான். நான் ஒரு உள்ளத்தின் அடித்தளத்தில் இருப்பதை பேசிக் கொண்டிருப்பதை அறிகிறேன். அதற்கு பிறகு சொல்லிட்டு நகுன அக்கரவு இலைவி அப்படில் வருது. இது ஒரு முக்கியமான பயணம். மூணாவது பாட்டை இந்த வசனத்தில் தான் சொல்றேன். நான் வந்து எங்க இருக்கிறேன், அல்லாஹ் பல இடங்களை பதிவு செய்கிறான். ஆறு ரகுமானும் அலல் அசிஸ்வா கலக்கல் சமாவாக்கி வல்லாத ஹுமா பைன ஹுமா பி சித்தத்தை ஐயாமே தும்மஸ்தவா அலல் அர்ஷ். நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. என்ன அர்த்தம்? நான் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறேன், 7 வானங்களுக்கு மேல் அரசியல் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்யலாம் பல இடங்கள்ல. இங்க சொல்றான், நான் தான் உனக்கு உயிர் நரம்புக்கு மிக கிட்டக்க அருகாமையில நான் இருக்கிறேன், கழுத்துக்கு பின்பக்கம் இருக்கிற உயிர் நரம்புக்கு கிட்டக்க நான் இருக்கிறேன். இப்ப இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க சில வழிகாட்டுகள் சொன்னாங்க. இந்த வசனத்தை படிச்சுட்டு அல்லாஹ் வந்து எல்லா மனுஷனோடய இருக்கிறான்னு ஒரு போட்டு விட்டான். அவர் அத்வைத கொள்கை மற்ற மதங்கள் எங்கே இருக்குது, இங்க இருக்குதா சூஃபியாக்கள், அந்த ஆக்கள் இந்த ஆக்கள் பிரிச்சுட்டு போனது. நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு இந்த மகான்கள்லாம் சொல்றாங்கல்ல, மகான்கள் சூஃபியாக்கள் அப்படி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கா இல்லையா, இவங்க எல்லாம் இந்த ஆயத்தை படிச்சுட்டு தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனோட அந்த உயிர் நரம்புக்கு கிட்டக்க அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அதனால இந்த ஆளுக்குள்ளேயே அல்லாஹ் இருக்கிறான். அதுக்காக நாகராட்ட பார்த்தா பாருங்க, எங்கோடு நிறைந்தோடனே அல்லாஹ் அல்லான்னு எங்கும் நிறைந்தோடனே இந்த கொள்கையை பாருங்க. ஏன் இந்த அவசரத்துக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. எங்கும் நிறைந்தோடனே அல்லாஹ் என்ன அர்த்தம், அவங்க வச்சிருக்க கொள்கை. மற்ற மதங்கள் எங்கும் நிறைந்தோடனே எல்லா இடத்துலையும் அல்லாஹ் இருக்கிறான்னு வச்சுட்டாங்க. மனிதன் கடவுளாகலாம் வச்சு வச்சிருக்காங்க. இந்த வசத்துக்கு வந்துடுவான், மனுஷன் கடவுளாகலாம் அப்படின்னு. என்ன இல்லை இருக்கு, டேரக்டா அப்படிதான் இருக்கு வாசனைங்க. கூட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாக்கா அப்ப அல்லாஹ் இருந்து எல்லா மனுஷன் இருக்கிறதா அர்த்தமாகுது. அதுக்கு தான் வேறு வேறு இடங்கள் அல்லாஹ் வந்து பல ஆயத்துகள் அல்லாஹ் படிக்கிறான். முதல்ல வந்து குர்ஆனை வந்து படிக்கிற முறையில ஒரு வசனத்துக்கான அர்த்தத்தை டைரக்டாக அர்த்தம் வைத்து விட்டு அதற்கு வந்து சரியான விளக்கம் வந்து வேறு வசனங்கள் இருக்குது. வேற யாரும் கேட்க வேண்டியதில்லை. இதெல்லாம் அண்ணா இப்படி இருக்குதுன்னு கேட்க வேண்டியதில்லை, நீங்களே படிச்சா போகும், வந்துடும். இப்படி வசனத்திலே இருக்குது, இதுக்கான பதில் வசனங்களே இருக்குது. அப்ப நம்ம பொறுமையா இருந்து தொடர்ந்து வசனங்களை படித்துக் கொண்டிருக்கும் போது இதுக்கான வசனம் வந்து வேற வேற இடங்கள்ல இருக்குது. அங்க எப்படி இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க 2 பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க. இதெல்லாம் வசனம் தமிழ் மட்டும் சொல்றோம் உங்களுக்கு. நீங்க 2 பேரும் எங்க போங்க, ஃபிரௌன்ட்ட போங்க. ஃபிரௌன்ட்ட போய் பயப்படாதீங்க, வலா தகாபா, நீங்க பயப்படாதீங்க, இன்னே மாகுமா, நான் உங்களோடு இருக்கிறேன். அப்ப அவங்க 2 பேரும் பார்க்குறேன், என்ன எங்களோட இருக்கிறேன் சொல்றேன். எப்படி அப்படி சொல்லிட்டாரு, அது சொல்றாங்களா, அஸ்பவு ஆரா, நான் உங்களை கண்காணிப்பவனாகவும் நீங்கள் பேசுவதை கேட்பவனாகவும் இருக்கிறான். இதான் பதில். இந்த வசனத்துக்கு பதில் வேறு வசனம் சொன்னேன் இல்லையா, அந்த எப்படி இருக்கு, அஸ்மவு ஆரா, உங்களோடு நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால்
நீங்கள் செய்கிற விஷயங்களை கண்காணித்துக் கொண்டு நான் இருக்கிறேன். நீங்கள் உள்ளத்தில் பேசுவது செவியேற்பவனாக இருக்கிறேன். அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க டைரக்டா போங்க, கிரவுண்ட போங்க, போய் என்ன செய்யுங்க, பயப்படாம நான் சொன்னது சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறான். இதுதான் டைரக்டாக நம்ம படித்து விளங்குற விஷயம். எப்படி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், நாம பேசுகிறதை அவன் செவியேற்கிறான், நம்ம செய்வதை அவன் பார்க்கிறான். இதான் அதுக்கு டெபினேஷன், இதான் அதுக்கு விளக்கம். அதனால உங்களோட இருக்கிறான், நம்மோட இருக்கான்னு சொன்னால் நம்மளை சேர்த்து ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் வச்சதுனால தான் இந்த குரூப்புகள் போனது. இப்படி அவர் மகான் பெரிய ஆளு, அவர் இப்படி சூப்பர் ஆளு அப்படின்னு போயிட்டு பில்டிங் கட்டிருக்கான்னு தெரியாத பேர்ல. காரணம் என்ன? இதெல்லாம் அந்த விஷயத்திற்கு சரியான விளக்கம் கொடுக்காதான். கசாலின்னு ஒரு அறிஞர் இருந்த ஆரம்பத்தில், கசாலி அறிவு கிணறுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட வரலாறு படிக்கும் போது புரியுது. அவர் என்ன பண்ண, கடைசி காலத்துல எல்லாம் கரெக்டாக இருந்தாரு. மௌதார காலத்துல எல்லாரும் மனுஷனோட இருக்கிறான்னு போயிட்டாரு. கடைசி வாசம் நல்ல சூப்பர் ஆள். அவர் குரானில் விளக்கு எழுதினவர், சரியான புலமை பெற்றவர் அரபி இலக்கணத்தில். கடைசி என்ன பண்ணிவிட்டாரு, இந்த கசாலியை தான் இவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. நம்ம சுன்னத் ஜமாத்துலாம் கசாலியை தான் அதிகமாக கொண்டாடிட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தப்சீரில் வந்துக்கிட்டான். அவர் கடைசி என்ன பண்ணிட்டாருனாக்கா, அல்லாஹ் வந்து மனுஷனோட இருக்கிறான் போப்பாட்டின்னு போயிட்டாரு. அதை நம்ம எடுக்க மாட்டோம். அவர் ஆரம்ப கால விஷயங்கள் நம்ம எடுப்போம், விளக்கத்தெல்லாம். ஆனால் கடைசி காலத்தில் மௌதாக காலத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் அத்வைத கொள்கை என்று சொல்லக்கூடிய மனிதனோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த கொள்கை பரவியது. இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் அது போன்ற பொறுப்புகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னது சரியாக விளங்க வேண்டுமானால் இந்த ஆயத்தை பொதுமக்கள் இது மாதிரி படித்திருக்க வேண்டும். அப்புறம் அவர்களுக்கு விளங்குவாங்க. ஏன் விலகாம அவங்களோட இருக்காங்க பல குரூப். இன்னைக்கு காரணம் என்ன சொன்னாங்க, அவங்க சொல்றாங்க எடுத்துவாங்க. அந்த குரூப்ல போய் நானும் போயிருக்கிறாங்க. அது இதில் இருக்கு, நாகர்கோவில் அந்த குரூப் இருக்கிறான். நாங்கள் 1020 படிக்கிற காலத்துல போவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்காக பார்த்த சுத்தமாக தன்னுடைய அண்ணனை கொண்டு வந்துருக்கோம். ஒரு வாரம் போனால் போதுறீங்க, பேச்சு திறமையிலையும் அப்படியே கவர் பண்ணிட்டு சரியாக அவர் கையில் எடுத்துக்கிட்டு நீங்களும் தொலை வேணான்னு போதாது. நீங்கள் தொலை வேணாம், நான் தொலை வளர்ந்துடலாம். எனக்கு அல்லாத டேரக்ட் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்க. அது பேர் ஒரு கை சத்தியம் பண்ணுவாங்க, பையத்தை சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணி இது மாதிரி நான் உங்கள் கீழே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லுவார், இதுக்கு நீ பாப்பா வேலையை நான் பார்த்துக்கிறேன் முடியுது. எவ்வளோ விஷயம் பையத்து முடியுது, அந்த வாக்கான் இந்த வாக்கான், அந்த பையன் இந்த பையன் சொல்லி சமுதாயத்தை பிரித்து வச்சு. காரணம் குர்ஆனுடைய வசனம். இதான் வேற காரணம். குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் தெளிவாக சொல்லி மனித இனத்திற்கு தன்னை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அதை சரியாக புரியாத காரணத்தினால், அவர்களை மாத்திர நம்பிய காரணத்தினால இத்தனை பிரிவுகள் வந்திருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்க வேண்டிய நம்ம சமுதாயம், அல்லாஹ்வை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய நம்ம சமுதாயம் எத்தனை குரூப்புகளாக அல்லாஹ் விஷயத்திலே மாதிரி இருக்குன்னு பார்த்துருக்கு. அதனால இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதற்காக தான் இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் ஒரே வசமாக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் இன்னும் தோல்வி பார்த்தா இன்னும் விஷயங்கள் இருக்கிறது. அந்தளவுக்கு விரிவான சப்ஜெக்ட் இது. அல்லாஹ்வை பற்றி ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டுமானால், அவன் என்னை படைத்திருக்கிறான், எல்லாரையும் படைத்திருக்கிறான், ஒரு ஜோடியிலிருந்து படைத்திருக்கிறான், அவன் தான் வாழ வைத்திருக்கிறான். என் மனசுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்குது. என் மனசு நான் சுத்தமாக வச்சுக்கணும். யாருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சிந்திக்கிற எல்லாமே எனக்கு அவனுக்கு உள்ளது. நான் அவனை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதை பற்றி அவனும் நானும் தான் அறிவேன். அதனால என் நம்பிக்கையை மனதுடைய ஆழத்தில் வைக்க வேண்டும். வெளிக்காட்டுறது கிடையாது. வெளியே காட்டுறதுக்கோ வெளியே தோற்றத்துக்கு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. யாரையும் இல்லை, வெளி தோற்றத்துக்கு கண்டே பிடிக்க முடியாது. அதனால அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி, இஸ்லாத்தை பற்றி எந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதுதான் நாளைக்கு எடுக்கப்படும். எவ்வளவு கியாமா, அந்த விஷயம் தான் நாளைக்கு மறுமை நாளில் எடுக்கப்படும். எல்காவு மன்சூரா, அதை எல்லோரும் பார்க்க இருக்கிறோம். இக்கரை கிதாப் என்று சொல்ல போகிறான். உன்னுடைய புத்தகத்தை நீனே படி என்று சொல்ல போகிறான். அந்த புத்தகத்தை படித்து யாருக்கெல்லாம் வலதுகைகளுக்கு அந்த புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் சுத்தம் செல்ல இருக்கிறார்கள். யாருக்கு இடதுகைகள் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். அதான் பதிவு செய்கிறான். அதனால நம் உள்ளத்தை சரியாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பற்றிய விஷயத்திலும், ஈமான் பற்றிய விஷயத்திலும், நடைமுறைகளிலும் கரெக்டாக வச்சுக்கணும். அப்போதான் குழப்பமில்லாத மனது நமக்கு வரும். அதுக்கு பிறகு அமல்களை நம்ம ஈடுபட ஆரம்பித்து விடுவோம். சரியான நம்பிக்கை இல்லாமல் அமல்களை ஈடுபட்டோம் என்று சொன்னால் அந்த அமலாலும் பாதிப்பு ஏற்படும். அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவிற்கு இந்த 16வது வசனம் 50வது அத்தியாயத்தில் 16 மிக முக்கியமான விஷயம். எல்லா மனிதர்களுக்கும், குறிப்பாக நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு மிக முக்கியமான விஷயமாக
இந்த 16வது வசனம் இருக்கிறது இன்ஷால்லாஹ். இன்னும் பல விஷயங்களை மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நாளிலும் பார்க்கணும் இன்ஷால்லாஹ். அப்போ ஒவ்வொரு வசனங்களையும் ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற கருத்துக்களை பற்றி நம்முடைய உள்ளத்தை சரி பண்ணிக்கொள் வாழக்கூடிய ஒரு வாக்கியத்தை அனுப்பும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாக்குறுதியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகரிப்பிக்க